எங்கட நாட்டிட அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஆட்சியாளர்கள் செய்த பிழைகளுக்கான தண்டனைகள் எந்த காலகட்டத்திலேயாவது வழங்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே பெரும்பாலும் இருக்காது. இப்போ பெரிய அளவில் எங்கள் நாட்டுக்குள்ளே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், இதோட தொடர்புபட்ட பிள்ளையான், கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட நபர்களினுடைய அரசியல் யானைகளினுடைய பெயர்கள் சொல்லப்படுறது, அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கிறது நடக்குமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் இப்போ இங்கே இருக்குது. இலங்கையினுடைய இந்த புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்தை வச்சுக்கொண்டு அரசியல் செய்கிறாரான்னு கேட்டால் ஆமன்றது தான் இப்போ வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஏனென்று சொன்னால் இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே தேர்தல் மேடைகளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாக தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ முக்கியமான கட்சிகள், எதிர்கட்சி உட்பட முக்கியமான கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கடந்ததுக்கு பிறகு நேற்று நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார்கள். ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே என்ன நடந்து கொண்டிருக்குது, இந்த புதிய அரசாங்கம் இவர்கள் சொல்கிற மாதிரி அரசியல் செய்கிறதுக்காக தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் ஏனைய விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்களா, இல்லாட்டி இந்த ஆட்சியாளர்கள், கடந்த கால ஆட்சியாளர்கள், குற்றம் சாட்டப்படக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமான்றதை கடந்த காலங்களில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். தொடர்ச்சியான என்னோட அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராம் மொபைல் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. உங்களுக்கு ஒரு நபரை தெரியுமாட்டு தெரியலை, இலங்கையினுடைய கடந்த காலங்களில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல என்று சொல்லி ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதி. அவர் செய்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள இலவச மருத்துவம் தான் இருக்கின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இலவச மருத்துவத்தில் இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளில் தரம் குறைந்த மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டன்னு சொல்லி அவர் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தவும் பட்டது. அந்த நபருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் சரியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? இவ்வளவு பெரிய ஒரு மோசடி, ஒரு இலவச மருத்துவம்னு சொல்லி நாங்கள் போய் நிற்கக்கூடிய ஒரு மருத்துவத்தில் இவ்வளவு பெரிய மோசடி செய்த நபருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் அந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு போய்கொண்டிருக்கின்றது தான் அந்த வழக்கினுடைய ஒரு வழிபாடு. கடந்த நான் அப்லோட் பண்ணின ஒரு 4-5 வீடியோக்களில் என் கமெண்ட் செக்ஷன், அந்த வீடியோக்களில் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், செவ்வந்தி என்ற ஒரு நபர் ஒருத்தர் தேடப்பட்டாரே, அவர்ன நிலைமை என்னாச்சு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறதால நீங்களும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ அந்த ஒரு நபர், செவ்வதியான தேடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர், அவருடைய நிலைமை என்னாகினது? இலங்கையினுடைய ஒரு நீதிமன்றத்தில், பொதுக்கடை நீதிமன்றத்தில் வச்சு ஒரு குற்றவாளியை சுட்டுக்கொண்ட நபருக்கு உதவி செய்ததாக சொல்லி தேடப்பட்ட ஒரு முக்கியமான நபர் தான் அந்த செவ்வந்தி என்ற ஒரு பெண். அவருடைய கதையை இப்போ காணவே இல்லை. கடைசியாக அப்டேட்டை பார்க்க போனால் அவர் நாட்டை விட்டு தப்பி போயிட்டாருன்னு சொல்லி மட்டும்தான் செய்திகளில் வழியாகி இருந்தது. அதுக்கு பிறகு அவர் எங்கே போனார், என்ன ஆனார்ன்றது அவர் தொடர்பான விசாரணைகள், ஒருவேளை இளைஞனுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்போ வரைக்குமே அவரை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் இல்லாட்டி புதிய ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்தா அது எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி தேசபந்து தென்னகோன், இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர், அவர் மேலே மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. துப்பாக்கி சூடு வழக்கு, அதே மாதிரி அவர் வீட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பியர் பாட்டில்ஸ், கன்ஸ், அதே மாதிரி ஃபோன்லேருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள், அந்த தேசபந்து என்ன கூட பதவியை விட்டு நீக்கணும்னு சொல்லியே பயங்கர மும்முரமாக இந்த புதிய அரசாங்கம் முயற்சி செய்தது. அவருடைய வழக்கு என்னானது? இப்போ அவர் பிணையில் வெளியில் வந்திருக்கார். திரும்பவும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி ஒரு சிறிய ஒரு அவர் பிணை வழங்கப்பட்ட இடத்துல நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறினு சொல்லி திரும்பவும் அவர் மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி ஒரு அழைப்பாணை அவருக்கு விடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன, அவருடைய விசாரணைகள் கொடுக்கப்பட்ட அவருடைய தண்டனை என்ன, இந்த மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இது இப்போ சமீப காலமாக நடந்த விடயங்கள்ன்றபடியாக இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கடந்த
அனைத்து காலகட்டங்களையுமே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியான நேரத்தில் ராஜபக்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்தது. அவர்கள் பதுக்கி வைத்ததாக சொல்லப்படுற பணம், பரிசு பொருட்கள், அவர்கள் எலெக்ஷனுக்காக பணத்தை தவறாக பயன்படுத்தினதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜபக்சர்கள் தொடர்பாக வெளியில் வந்திருந்தது. சொல்லப்போனால் அவர்களை நேரடியாக கைது செய்யக்கூடிய அளவுக்கான அதிகமான ஆதாரத்துடன் கூடிய விடயங்கள் வந்து வெளியில் வந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கான தண்டனை என்ன வழங்கப்பட்டது? அவர்கள் தொடர்பான நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். உதாரணத்துக்கு இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் வெளியில் கொண்டு வரப்பட்டார். எந்த விதமான ஒரு ஆதாரங்களுமே இல்லாமல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பாக இப்போ குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர்கள் 6 வருடமாக இந்த விடயம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் பேசப்பட்டு கொண்டே தான் இருக்குது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததா இந்த புதிய அரசாங்கம் சொல்கிற இந்த குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா? இப்போ இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே பெரிய அளவில் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னென்னு சொன்னால், புதிய அரசாங்கம் நாடகம் ஆடுறார்களா, பொய்யான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களா, அரசியலுக்காக இந்த குண்டு தாக்குதலை பயன்படுத்துகிறார்களா என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவராலையும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ சிஐடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையானினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய உதய கம்மன் பிளவால் ஒரு கூட்டத்தில் வச்சும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 6 மாத காலங்கள் அவர்களுடைய ஆட்சி முடிவடைது. இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 6 வருடங்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு, இந்த 6 வருடங்கள் பூர்த்தியாகும் போது இந்த தாக்குதலுக்கு காரணமான பிரதானமான சூத்திரதாரிகள் யாருன்றதை நாங்கள் நேரடியாக வெளியிடுவோம்னு சொல்லி ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தார். அந்த விடயம் நிறைவேற்றப்படாட்டி கொழும்பினுடைய பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகே அவர்கள் கிறிஸ்தவ மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக நாங்கள் வீதியில் இறங்குவோம்னு சொல்லி இந்த புதிய அரசாங்கத்தை அச்சுறுத்தினதாகவும், அதுக்கான ஒரு வெளிப்பாடாக தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பிள்ளையானிட வாக்குமூலம் பெறப்பட்டு பிரதானமான சூத்திரதாரிகளாக தாங்கள் யார் முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்களை தாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி திட்டமிட்டதாக ஒரு விடயத்தை வந்து உதயகமன் பிள்ளை ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தார். அதாவது நேரடியாக இந்த பிள்ளையான கைது செஞ்சு அவர்கள் மூலமாக ராஜபக்சர்கள்லாம் இதுக்கான பிரதானமான சூத்திரதாரிகள்னு சொல்லி சொல்கிறதுக்காகத்தான் முடிவெடுத்திருந்ததாகவும், ஆனால் கடைசியில் அவர்களுடைய திட்டம் பலிக்காமல் போனதாகவும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இன்னொரு விடயம் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்போ சொல்கிறார் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொல்லி. ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அதே புதிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஏற்கனவே நடந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கடத்தப்பட்ட வழக்கில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி அந்த கைதுக்கான காரணம் சொல்லப்பட்டதா ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நேற்றைய தினம் நடந்த அவருடைய கருத்து பகிர்வில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதே மாதிரி இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலை இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன மாதிரியே ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முதல் எந்த விதமான விடயங்களும் இந்த புதிய அரசாங்கத்தால் சொல்லப்படலை, இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் வந்து சொல்லப்படலை. அதுக்கு பதிலாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை தான் சிஐடிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, வேறு எந்த விடயங்களுமே நடக்கலை என்ற மாதிரி அவரும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த மின் கட்டண குறைப்பு தொடர்பான ஒரு விமர்சனம் வந்து இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே முன் வச்சிருந்தார். ஸோ இந்த விடயங்கள் எல்லாமே வச்சு இது ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமாக நாங்கள் பார்த்தா கூட இவர்களினுடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே அரசியலுக்காகத்தான் இந்த விடயங்கள் பயன்படுத்தப்படுதான்றதும் இப்போ ஒரு கேள்வியாகவும் ஒரு விமர்சனமாகவும் மாற ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுதான்னு சொல்லி எல்லாராலையுமே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி யார் அந்த நபர்கள்ன்றது வெளிப்படையாக சொல்லப்படாமல் ஒரு அறிக்கை தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதும் இங்கே பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட கையில் எல்லாத்தையுமே ஃபோன் இருக்குது தானே, ஃபோனில் கூகுளில் போய் டாலர் ரேட் டுடேன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய டாலருடைய பெறுமதின்னு சொல்லி ஃபோனில் நீங்கள் பார்த்து இன்டர்நெட்டில் போய் பார்த்து அது வந்து ஒரு 1 மந்த்துக்கு இருக்கும், அதை வந்து 1 இயருக்கு 1 வருடத்துக்கு மாற்றி
அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டொலரினுடைய பெறுமதி எப்படி அதிகரிச்சிருக்கின்றதை பாருங்கள். எங்கட நாட்டினுடைய பணத்துக்கு எதிராக டொலரினுடைய பெறுமதி கூடுதுன்னு சொன்னால் எங்கட நாட்டுக்குள்ளே பணவீக்க நிலைமை ஏற்படுதுன்றதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த கிராஃபை பார்த்தோம்னு சொன்னால், இந்த டொலர் பெறுமதி அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்தோம்னு சொன்னால், இதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய காலகட்டம் சாதாரணமாக 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் கூட 2024 டிசம்பரில் டொலர் பெறுமதி எவ்வளவா இருந்திருக்குன்னு சொன்னால் 286 ரூபா. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்குது. இப்போ ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் டொலர் பெறுமதி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் 298 ரூபா 92% இன்றைய பெறுமதி. இது நாளைக்கே 1 ரூபா கூடலாம், இல்லாட்டி தசம் ரூபா சதவத்தால் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா பெறுமதி வந்து எங்கட நாட்டினுடைய பணத்துக்கு எதிராக அதிகரிச்சிருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பணவீக்க நிலைமை தான். அது உங்களுக்கு விளங்குது தானே. டொலரினுடைய பெறுமதி அதிகரிச்சு கொண்டே போகுதுன்னு சொன்னால் எங்கட நாட்டுக்குள்ளே எங்கட பணத்தினுடைய பெறுமதி வந்து குறைவடைஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் பணவீக்கத்தினுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதா தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டால் இப்படியே போனால் பாதிப்பு ஏற்படுத்துமன்றது தான் ஒரு உண்மையான நிலைமை. ஒரு காலகட்டத்தில் இருந்தது தானே 2022ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 350 ரூபாவுக்கு மேலே வரைக்கும் டொலரினுடைய பெறுமதி போனது. ஸோ அப்படி இப்போ டொலரினுடைய பெறுமதி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத பார்க்கும்போது பணவீக்க நிலைமையும் அதிகரிச்சிருக்கிற மாதிரி தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி தவறுன்னு சொல்கிறியான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி நான் சொல்ல வரையில் யதார்த்தமான நிலைமையை தான் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. எப்படின்னு சொன்னால் ஊடகத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் ஊடகத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு மக்களை வந்து ஒரு சில காரணங்களை மக்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியும் ஒரு பக்கம் விமர்சனம் போய்கொண்டிருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த அரசாங்கம் வேலை செய்யணும் என்ற அதைத்தான் வந்து நான் சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமை போதாது. இவர்கள் சொல்லக்கூடிய மாதிரியான அபிவிருத்திகள் இல்லாட்டி செயற்பாடுகள் இங்கே போதிய அளவுக்கு நடக்கலை. இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும்ன்றதான் மக்களாகிய எங்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்குது. அதை தான் நான் சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். கடந்த கால ஆட்சியாளர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கான தண்டனை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களை உடனே பிடிச்சி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படணும். அடுத்த பக்கம் ஏனெண்டா அவ்வளோ பெரிய பேரழிவு கிட்டத்தட்ட 270 பேருக்கு மக்கள் உயிரிழந்து போனார்கள். அதை விட எங்கட யுத்தம் நடந்த காலகட்டத்தில் 1.5 லட்சம் மக்கள் உயிரிழந்து போனார்கள். அப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து அவர்கள் தான் உண்மையிலேயே தவறு செய்திருந்தார்கள்னு சொன்னால் அவர்களுடைய பெயர்கள் நேரடியாக வெளிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை நேரடியாக வழங்கப்படணும். தொடர்ச்சியாக அந்த விடயங்கள் பேசப்படுறபடியாக இது ஒரு அரசியல் நாடகம்ன்ற மாதிரி தான். இந்த எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற மாதிரி கடைசியில் இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே தான் ஒரு விமர்சனமாக வந்து முடியும். இவர்கள் சொல்கிற மாதிரியே இவர்கள் அரசியல் நாடகம் தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி விமர்சனமாக தான் வந்து முடியும். அப்போ அவர்களுக்கான தண்டனை சரியான முறையில் வழங்கப்பட்டால் தான் மக்கள் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதைத்தான் நான் சொல்கிறதுக்கு வரேன். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க, இது சரியாக தவறான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக நீங்கள் எல்லாருமே கீழே கமெண்ட் சொல்லலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தொடர்ச்சியான அனைத்து விதமான புதிய தகவல்களும் வரும்போது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்களை கட்டாயமாக நான் அப்டேட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருமே இன்னும் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.